ஆதலால் காதல் செய்வீர் என்று மகாகவி பாரதி பாடியிருக்கிறான். ஆனால் பாரதியை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். திருமா எதை சொன்னாலும் விமர்சிப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, கும்பல் இருக்கிறது. சொல்லும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையோடு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், காதல் என்பது யாரும் சொல்லி செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு இயங்கியல் போக்கு, மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயங்கியல், தன்னியல்பாக நிகழக்கூடிய ஒன்று. ஆகவே காதலியுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் யாரும் காதலித்து விட முடியாது. ஆனால் இந்த இளவந்திகை விழாவின் கருப்பொருளே என்னவென்றால், வெறுப்புக்கு எதிராக அன்பை விதைப்போம் வாருங்கள் என்பதுதான். அன்பை விதைப்போம் என்கிற பொருளில்தான் பேராசிரியர் அரகச முருகபாண்டியன் அவர்களும் திருமாவளவன் அன்பை விதையுங்கள் என்றுதான் சொல்லுகிறார் என இங்கே பேசியதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் என்றால் இந்த ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிற லட்சக்கணக்கானோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை விதைப்பது என்பதுதான் காலம் காலமாக நடந்து வருகிற ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதற்காக தோன்றிய மகான்கள் போதித்த போதனைகள் அன்பை விதைப்பதற்கு பதிலாக வெறுப்பை விதைக்கிற நிறுவனங்களாக மாறிவிட்டன. மதம் என்பது ஒரு நிறுவனம். மதங்கள் என்றால் நிறுவனங்கள். அவை ஒரு மகானின் கருத்தை பரப்புவதற்காக உருவான அமைப்புகள், மகான்களின் கருத்துக்களை பரப்புவதற்காக உருவான அமைப்புகள். ஆனால் அந்த அமைப்புகள் அதிகாரத்தை மையப்படுத்தி இயங்க தொடங்குகிற போது அரசியலில் இயல்பாகவே கலந்து விடுகிறது. அதனால் அது வெறுப்பை விதைக்கிற திசை வழியில் பயணிக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிறது. நம்முடைய வரலாற்றுக்கு தெரிந்த காலத்திலிருந்து பார்த்தோமானால், கௌதம புத்தர், நபிகள் நாயகம், அவருக்கு முன்னால் இயேசு பெருமான், புத்தருடைய சமகாலத்து ஞானி மகாவீரர், இப்படி சில மகான்கள் இந்த மண்ணிலே தோன்றி இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலோடு இணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஒட்டுமொத்த போதனைகளையும் சுருக்கி ஒரு சொல்லில் சொல்ல வேண்டுமானால், அன்பை விதையுங்கள் என்பதுதான், அன்பு செய்யுங்கள் என்பதுதான். அன்புக்கு ஆங்கிலத்திலே ஒரே சொல் லவ் என்பதுதான். அப்படித்தான் ஆங்கிலத்திலே இதை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறான். ஆகவே மதங்களை போதித்த மகான்களின் அடிப்படை கருப்பொருள் என்பது, கருத்தியல் என்பது அன்பை விதைப்பதுதான். நான் ஏதோ ஒரு சமயத்தில் எழுதிய 2 வரிகளை இங்கே தோழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அன்பின் பெருக்கம் அருள், அன்பின் பேராழம் காதல் என்று இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் அன்பு என்கிற ஒரு சொல் இருக்கிறது, அருள் என்கிற ஒரு சொல், காதல் என்கிற ஒரு சொல். இந்த 3 சொற்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அன்பு பன்மடங்காக பெருகுகிறது. அப்படி பன்மடங்காக பெருகிறது என்றால் ஒரு நபர் மீது அல்ல, ஒரு குறிப்பிட்ட குழுவின் மீதல்ல, சாதி மதம் என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து பலரையும் நேசிக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு அன்பு
அது பெருகுகிற போது, பலரையும் நேசிக்கிற அன்பாக பெருகுகிற போது, அதுதான் அருளாகவும் கருணையாகவும் மாறுகிறது. பிற உயிர்களிடத்திலே நீ காட்டுகிற அன்புக்கு கருணை என்று பொருள். எல்லா மாந்தரிடத்திலும் நீ காட்டுகிற அன்பு அருளாக அது பரிணமிக்கிறது. தன் பிள்ளை தன் பெண்டு என்ற வளையத்திற்குள்ளே மட்டுமே காட்டுகிற அன்பு அன்பாகவே சுருங்கி போகிறது. என் மனைவி மீது எனக்கு அன்பு உண்டு, என் பிள்ளைகள் மீது எனக்கு அன்பு உண்டு, என் பெற்றோர் மீது அன்பு உண்டு என்கிற அந்த எல்லை அன்பாக மட்டுமே சுருங்கி நிற்கிறது. உறவுகளை கடந்து, மொழி இன வரம்புகளை கடந்து, மதம் போன்ற எல்லைகளை கடந்து, தேசத்தை கடந்து நாம் பலரின் மீதும் நேசத்தை காட்டுகிற போது அது யாரென்று தெரியாது, ஆனால் அவர்கள் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்குகிறது. அடிபட்டு கிடக்கிறவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு மேலோங்குகிறது. அந்த உணர்வு தான் அருளாக பரிணமிக்கிறது. அது பிற உயிர்களிடத்தில் நாய் அடிபட்டு கிடந்தால் கூட அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு வந்தால் அது கருணையாக பரிணமிக்கிறது. ஆகவே அன்புதான் விரிவடைய, பெருக்கமடைய, அது பரவ பரவ அருளாக கருணையாக பரிணமிக்கிறது என்ற பொருளில் அதை நான் பதிவு செய்தேன். ஒன்றின் மீது மிக ஆழமாக நாம் நேசத்தை வளர்த்து கொள்ளுகிற போது, உறுதிப்படுத்துகிற போது, அங்கே அதனை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அதன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவுமான உறவு பரிணமிக்கிறது. கேரிங் அண்ட் ஷேரிங் என்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு மேலோங்குகிறது. எந்த இடத்தில் வெறும் அன்பாக மட்டுமில்லாமல் அந்த அன்பு அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று பரிணாமம் பெறுகிறதோ அந்த இடத்தில் அது காதலாக பரிணமிக்கிறது. இந்த பொருளில் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே இந்த உணர்வு மாந்த குலத்தில் இயல்பாக உருவாகி வளர்ந்து பரிணமித்து பெருகி கிடக்கிறது. இது யாரும் திட்டமிட்டு உருவாக்கக்கூடியதல்ல. இது மனித குலத்தில் மட்டுமல்ல, பிற உயிரிடத்திலும் இருக்கிறது. குஞ்சுகளுக்கு தாய் பறவை எப்படி உணவு கொண்டு வந்து ஊட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கேரிங், அது அன்பை கடந்தது. தாயும் தந்தையும் பிள்ளைகள் மீது காட்டுகிற, அவர்களை பாதுகாக்கிற, அவர்களை பராமரிக்கிற அந்த ஆழமான அன்புதான் காதல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பருவத்தில் எழுகிற ஈர்ப்பு, ஆண் பெண் என்பது இன அடிப்படையில் ஒரு முரண் படைப்பு, முரணான படைப்பு. ஆனால் அந்த முரண்களை கடந்து இரண்டு இனத்தவரும் அன்பை பெருக்கிக் கொள்ளுகிற போது அதனால் இனம் வாழ்கிறது. இது உலகம் முழுவதும் எல்லா உயிர்களிடத்திலும் நிலவுகிற ஒரு இயங்கியல் போக்கு. அது ஒரு இயல்பாக நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த காதலை எதிர்நிலையில் நிறுத்தி அதற்கு எதிரான கருத்தியலை கட்டமைத்து அந்த கருத்தியல் அடிப்படையில் அமைப்பு ரீதியான தாக்குதலை தொடுப்பது, வன்முறைகளை தொடுப்பது என்பது இயல்பான ஒன்றல்ல. அது கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலை நிலைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளுகிற ஒன்று.
இந்த துண்டறிக்கையில், இந்த அழைப்பிதழில் பின்பக்கத்திலே அதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். சாதி தூய்மை என்னும் பெயரில் சாதி வெறியை மக்களிடையே பரப்புகிறார்கள். இந்த தூய்மைவாதம் என்பது இந்திய சமூக கட்டமைப்பிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலிருந்து உருவானதுதான் தீட்டு என்கிற கருத்தியல். அதிலிருந்து உருவாவதுதான் விலக்கி வைத்தல் என்கிற கருத்தியல். அதிலிருந்து உருவாவதுதான் சாதிய வன்கொடுமைகள், வன்முறை, வெறியாட்டங்கள், ஆணவ கொலைகள், குடிசைகளை எரிக்கும் கொடூரங்கள் என்று பரிணமிக்கிறது. ஆகவே இந்த கருத்தியல் மனித குலத்திற்கு தீங்கானது என்பதால் இதனை நாம் எதிர்க்கிறோம். நாம் எதிர்க்கிறோம் என்றால் சிறுத்தைகள் எதிர்க்கிறோம் என்று பொருள் அல்ல. புத்தர் காலத்திலிருந்து இந்த எதிர்ப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் எதிர்த்திருக்கிறார் என்றால் அவருக்கு முன்பே அந்த எதிர்ப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று பொருள். அவர் அன்பை விதைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அவரிடமிருந்துதான் முதலில் அது தொடங்கியது என்று பொருள் அல்ல. அவருக்கு முன்பே அந்த கருத்தில் இந்த மனித குலத்தில் பேசப்பட்டிருக்கிறது, அது இயங்கி இருக்கிறது என்று பொருள், செயல்பட்டிருக்கிறது என்று பொருள். ஆகவே தூய்மைவாதம் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் கருத்தியல் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமூக கட்டமைப்பில், அதுவும் இந்து சமூக கட்டமைப்பில் இந்த தூய்மைவாதத்தின் அடிப்படையில் உருவான பல்வேறு பரிமாணங்களில் ஒன்று அகமன முறை என்பதாகும். அகமன முறை என்பது தூய்மைவாதத்தின் ஒரு விளைச்சல். ஒரே சாதிக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடும். சாதி கலப்பு ஏற்பட்டால் சாதி தூய்மை கெட்டுவிடும். தூய்மைவாதம் என்பது வெறும் தலித்துகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, மனித குலத்துக்கே எதிரானது. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தூய்மைவாதம் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிகள் என்று தங்களை கருதக்கூடிய மேலான உணர்வை கொண்டவர்கள் இடையேயும் அது இருக்கிறது. பார்ப்பனர்களுக்குள்ளேயே தூய்மைவாதம் இருக்கிறது. சாதி என்பதே தூய்மைவாதத்தில் கட்டமைக்கப்பட்டதுதான். தீட்டு என்கிற கொள்கையில் உயிர் பெற்று நிலைத்திருப்பதுதான். ஆகவே இந்த தூய்மைவாதத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் தான் காதல் என்பது. காதல் என்பதே ஒரு கருத்தியல் என்று நான் பார்க்கிறேன். அது ஒரு இயங்கியல் போக்கு மட்டுமல்ல. அதை நாம் அரசியலாக பார்த்தால், தத்துவமாக பார்த்தால், அது தூய்மைவாதத்திற்கு எதிரானது, சாதி அமைப்புக்கு எதிரானது, விலக்கி வைத்தலுக்கு எதிரானது, எக்ஸ்க்ளூஷன். லவ் எதையுமே பிரிச்சு வைக்காது, இணைச்சுதான் வைக்கும். காதல் என்பது எல்லாவற்றையும் இணைக்கும், கலக்க செய்யும். கலத்தல் என்பதுதான் இனத்தின் பரிணாமத்திற்கான அடிப்படையே. மொழி வளர்ச்சிக்கும் கலத்தல் தேவை, இன வளர்ச்சிக்கும் கலப்பு என்பது தேவை. ஆகவே இந்த காதல் என்பது இந்திய சமூகத்தில் அல்லது இந்து சமூகத்தில் ஒரு பகை சொல்லாகவே பார்க்கப்படுகிறது. ஆதிக்க சாதிய உளவியல் கொண்டோரில் மத்தியில், அவர்களிடையே அதன் விளைவாக உருவானதுதான் உச்சபட்ச தண்டனையாக ஆணவ கொலைகள். அதை கௌரவ கொலைகள் என்று அவர்கள் சொல்வார்கள். அதை ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங் என்று சொல்வார்கள். ஒரு வரட்டு கௌரவத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகிற படுகொலைகள். என்ன வரட்டு கௌரவம்? நான் சாதியால் உயர்ந்தவன் உன்னை விட என்று ஆணோ பெண்ணோ
கருதுகிற ஒரு உளவியல், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்தியல், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதுதான் சனாதனத்தின் பொருள். சனாதனம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களை குறிக்கிற ஒன்றல்ல. சடங்கு சம்பிரதாயங்கள் மதத்தின் விளைச்சல்கள். மதம் என்ற அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு வழிமுறைகள். இது இப்போ ஒரு அமைப்பு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி உருவாக்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு நாம் ஒரு வரைமுறையை பின்பற்றுவோம். ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது, பேரணியை நடத்துவது, அல்லது கட்சியிலே அமைப்பிலே சேருவது எப்படி என்று சில விதிமுறைகளை, வரைமுறைகளை நாமே உருவாக்கி கொள்கிறோம். அப்படி ஒவ்வொரு மதமும் அந்த அமைப்பை நடத்துவதற்கு சில வரைமுறைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அதுதான் ரிச்சுவல்ஸ், சடங்கு சம்பிரதாயங்களாக மாறுகிறது. சடங்கு சம்பிரதாயங்கள் மதத்தின் அடிப்படை கோட்பாடு அல்ல. சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த மதம் என்கிற அமைப்புக்கான வரையறைகள், அவ்வளவுதான். இந்துல ஒருவர் இறந்து போனா அவரை கொளுத்தணும் அல்லது புதைக்கணும், இது மதம் சொல்லல, அதாவது அந்த ஆன்மீகம் சொல்லல. ஆன்மீகம் என்கிற பொதுவான கருத்தியல் அதை சொல்லவில்லை. கௌதம புத்தருடைய போதனைகள் அதை சொல்லவில்லை. அது மதமாக ஒரு நிறுவனமாக மாறுகிற போது அந்த நிறுவனம் இதையெல்லாம் பின்பற்றுகிறது. நாமெல்லாம் இப்படிதான் பின்பற்றணும், நாம் இப்படிதான் இந்த வழிமுறையை பின்பற்றணும். பௌத்தம் என்பது கருத்தியல். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல அமைப்புகள் உருவாகும். அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கும். ஒன்று தன்னை மகாயானம் என்கிறது, இன்னொன்று ஈனயானம் என்கிறது, இன்னொன்று ஜென் புத்திசம் என்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இந்த நிறுவனங்கள் தனித்தனியே சில வரையறைகளை உருவாக்கும். அந்த வரையறைகள் தான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று மாறுகின்றன. இங்க சைவ கோயிலுக்கு போனா திருநீறு பூசணும், இது ஒரு வரைமுறை, இது ஒரு ப்ரொசீஜர். சைவத்தின் அடிப்படை கருத்தியலில் திருநீறு பூச வேண்டும் என்று இல்லை. அம்மன் கோவிலுக்கு போனால் குங்குமம் இட வேண்டும் என்பது ஒரு வரைமுறை. இப்படித்தான் விழுந்து கும்பிட வேண்டும் என்பது அந்த குரு சொல்லி தந்த ஒரு வரைமுறை. இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். ஆனால் அடிப்படையான கருத்தியல் என்பது என்ன? உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுமே அல்லது மதத்தின் படைப்பாளர்கள், அதை உருவாக்கியவர்கள், அந்த மகான்கள், அந்த ஞானிகள் ஒரே கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள், ஒற்றை கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். வெறுப்பு வேண்டாம், அன்பை பெருக்குவோம் என்பதுதான். அதுதான் அடிப்படையானது. அன்பை பெருக்குவதற்கு உயிர்களிடத்தில் இயல்பாக உருவாகி இருக்கிற ஒரு உணர்வுதான் காதல். அதை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பது மனித குலத்தின் வளர்ச்சியில் நிகழ்கிற நாகரிகம். அது அந்த நாகரிகத்தின் அடையாளம் தான் இளவந்திகை திருவிழா. அதை எப்படி கொண்டாடுவது என்கிற ஒரு நடைமுறையை தீர்மானிக்கிறார்கள். அதை எப்படி போற்றுவது என்று ஒரு நடைமுறையை வரையறுக்கிறார்கள். காதல் உயர்வானது, காதல் புனிதமானது. அந்த காதலை எப்படி போற்றுதல் வேண்டும், எப்படி அதை மதிக்க வேண்டும், எப்படி அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நடத்த வேண்டும், அது எவ்வளவு நாகரிகமானதாக பரிணமிக்க வேண்டும், அப்படி பரிணமிப்பதற்கு நாம் எப்படி அதற்கு வழிகாட்டுதல் வேண்டும். அந்த வழிகாட்டுதலில் ஒன்றுதான் இளவந்திகை என்கிற விழா முறை என்பதை நம்முடைய இலக்கியம் கூறுகிறது. இலக்கியம் இலக்கியமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். இலக்கியம் இலக்கியமாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுவதும் கூட ஒரு அரசியல் தான். பண்பாட்டு தலங்களில் அரசியல் கலக்கக்கூடாது என்று நாம் சொல்லுவோம். பண்பாட்டு தலங்களில் அரசியல் கலக்கக்கூடாது அல்லது கலக்கலாம் என்கிற அளவுக்கான ஒரு உரையாடலை தருவது, உருவாக்குவது, அது அரசியல். எல்லாவற்றிலும் அரசியல் என்பது இணைந்தே இருக்கும், இயைந்தே இருக்கும். குடும்ப வாழ்விலும் சரி, ஒரு சமூக கட்டமைப்பிலும் சரி,
அது பண்பாட்டு தலமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அரசியல் என்பது இணைந்தே இருக்கும், இயைந்தே இருக்கும். அரசியல் என்பதை கட்சியோடு பொருத்தி பார்க்க கூடாது. அரசியல் என்பது சமூகத்தோடு, மனித குலத்தோடு பொருத்தி பார்ப்பது. அதை எப்படி கையாளுவது என்பதற்காக உருவாக்குகிற அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது ஒரு பார்ட்டி. திமுக என்பது ஒரு கட்சி, பாஜக என்பது ஒரு கட்சி. இவற்றை பற்றி பேசுவது அரசியல் அல்ல, இது கட்சி அரசியல், பார்ட்டி பாலிடிக்ஸ். அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன, அவங்களுடைய போராட்டங்கள் என்ன, அவருடைய அணுகுமுறைகள் என்ன, அவர்கள் எதை முன்னிறுத்துகிறார்கள், எதை உயர்த்தி பிடிக்கிறார்கள், எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள், முதன்மைத்துவம் தருகிறார்கள், இவையெல்லாம் கட்சி அரசியல். ஆனால் மனித குலத்தின் பண்பாடு இப்படி இந்த திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது மனித குலத்தின் இயல்பான போக்குகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. அது கட்சி அரசியலாக மட்டுமில்லை. கட்சி அரசியல் எல்லாம் தோன்றாத காலத்திலே மனித குலத்தில் இந்த போக்குகள் நீடித்திருக்கின்றன. திருமணம் எப்படி செய்து கொள்வது என்பதை எந்த கட்சியும் அவர்களுக்கு வரையறுத்து தரவில்லை, அல்லது அரசும் வரையறுத்து தரவில்லை. அதற்கு முன்னதாகவே அவர்களே அதை உருவாக்கி கொள்கிறார்கள். ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு முடிவு பண்றது கூட ஒரு அரசியல் தான். 4 பேரை கூட்டி வச்சு எல்லாரையும் சாட்சியா வச்சு சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் தான். இப்படி வாழ்ந்தா போதாது, ஒரு அடையாளம் வேணும், கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டு அப்படின்னு மக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கட்சி முடிவு பண்ணியிருக்காது, ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காது, ஒரு தலைவர் முடிவு பண்ணியிருக்க மாட்டார், ஒரு மன்னன் முடிவு பண்ணியிருக்க மாட்டார். இது சமூகமே முடிவு பண்ணியிருக்கும். ஏன் தாலியை கட்டணும், ஒரு மஞ்சள் கயிறை கட்டணும்? இதற்கான விடை தேடுகிற போது நமக்கு அது ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அரசியல். இதை வைத்து தங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே காய்களை நகர்த்துவது கட்சி அரசியல். காதலை நாடக காதல் என்று சொல்லுவது அரசியல், கட்சி அரசியல், நாடக அரசியல். இவ்வாறான சூழலில் இளவந்திகை போன்ற திருவிழாக்களை நாம் நடத்துவது, நீங்கள் டிஷர்ட் போட்டுக் கொள்ளுங்கள், கூலிங் கிளாஸ் அணிந்து கொள்ளுங்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக் கொள்ளுங்கள் என்று பரப்புகிற அவதூறுகளை போன்றது அல்ல. அது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விமர்சனம்! அது பெற்ற பிள்ளைகளையே கொச்சைப்படுத்துகிற ஒரு விமர்சனம். அது ஒருத்தன் டிஷர்ட் போட்டு வந்து நின்னானா உடனே பெண் பிள்ளைகள் அவனை பார்த்து பின்னால் போய்விடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எல்லாம் ஜீன்ஸ் போட்டு வந்து நிற்கிறான், டிஷர்ட் போட்டு நிற்கிறான், கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறான் அப்படின்னு நின்றுட்டா பிள்ளைங்க போயிடுவாங்களா? யாரையோ அவமானப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு தம் வீட்டு பெண் பிள்ளைகளை அவமதிக்கும் ஒரு விமர்சனம். அதுதான் அரசியல், அதுதான் நாடக அரசியல். இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். இப்படி சுட்டி காட்டுவதனால் நம் மீது அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. தமிழகத்தில் எத்தனையோ காதல் திருமணங்கள் நடந்திருக்கின்றன. சாதி விட்டு சாதி, சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இவற்றை முறையாக செய்கிற அமைப்புகள் நிறைய உள்ளன. பெரியார் இயக்கங்கள் இருக்கின்றன, மார்க்சிய இயக்கங்கள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அப்படி செய்ததே இல்லை. ஆனால் அந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்வதற்கு, சட்டமுறைப்படி செய்வதற்கு, பாதுகாப்பை வழங்குவதற்கு, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென்று இயங்கக்கூடிய அமைப்புகளின் மீது அவர்கள் விமர்சனம் வைக்கவில்லை, விடுதலை சிறுத்தைகளின் மீது விமர்சனங்களை வைத்தார்கள், கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் அவதூறு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன. தருமபுரியிலே நாயக்கன் கொட்டாய், அந்த நத்தம் போன்ற கிராமங்கள் சூறையாடப்பட்டது, கொளுத்தப்பட்டது இந்த பரப்புரைகளின் விளைவாகத்தான். எந்த குற்றமும் இழைக்காமல், காதல் கூட செய்யாமல் கொடூரமாக கொல்லப்பட்டான் கோகுல்ராஜ். வட இந்திய மாநிலங்களில் கூட இவ்வளவு கொடூரம் நிகழ்ந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை.
அவனை அழைத்து கொண்டு போய் தனியே மிரட்டி அவனையே பேட்டி கொடுக்க வைத்து அதை பதிவு செய்து கொண்டு அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் நாவை அறுத்து அவன் கழுத்தை அறுத்து அவனை கொடூரமாக கொலை செய்து கொண்டு போய் ரயில் தண்டவாளத்திலே வீசிய கொடூரம் சாதி தூய்மைவாதத்தின் உச்ச பரிணாமம். அது தீட்டு கொள்கையின் ஒரு தீய விளைச்சல். அது ஆகவேதான் சமத்துவம் வேண்டும் என்கிற ஒரு கருத்தியலை உயர்த்தி பிடித்தார் கௌதம புத்தர். பௌத்தம் என்பது என்ன? அது ஒரு சமத்துவ கோட்பாடு, அவ்வளவுதான். அதுல கோவில் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, வழிபாட்டு முறைகள் கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அது எதையுமே கௌதம புத்தர் போதிக்கவில்லை. மனித குலத்தில் சமத்துவம் வேண்டும், சமத்துவம் வேண்டுமானால் சகோதரத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டுமானால் சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் பௌத்தம். இதை பரப்புவதற்கு உருவான அமைப்புகள் மதங்களாக மாறிவிட்டன. அந்த மதங்கள் கௌதம புத்தரையே கடவுளாக்கிவிட்டன. கௌதம புத்தர் கடவுள் கிடையாது. மனிதராய் பிறந்தார், 80 வயது வரையில் வாழ்ந்தார், நம்மை போல் சராசரியாக உண்டார், படுத்தார், உறங்கினார், நோயுற்று காலமானார். ஆனால் மனித வாழ்வியலை உணர்ந்து அந்த வாழ்வியலை மனித குலத்துக்கே போதனைகளாக வழங்கினார், அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள், தூண்டுவார்கள். கோபநயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். கோபம் எல்லோருக்கும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அது நீர்த்து போகக்கூடாது. கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் போராட முடியாது. கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. கோபம் தேவை. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை. அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். நமக்கு அது தேவைப்படுது. கண்டவங்கலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்கா உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிடும். மோசமான எதிரி அடிக்கும் போது நம்மகிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும். அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை, அது ஒரு பர்சனாலிட்டி. அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும், யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை. அது எல்லார்ட்டையும் சண்டை போட்டு கிடக்கூடாது, நினைச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. உன்னை விட 10 மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும். உன்னை விட எல்லா வகையிலும் 100 மடங்கு 1000 மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும். உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை. வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும். வலிமைங்கிறது கோபமாகவும் தான் இருக்கும். எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் தேவை. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை. அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர் என்ன இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொருள். பொது வாழ்விலே முக்கியமாக அரசியல் களத்திலே
நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும், அடைகாக்க வேண்டும். சில பேர் கட்சியில் ஏன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல, இவன் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல, அவன் மேலே நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவங்களாம் இழுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ அவன் இப்போ தான் வந்திருக்கிறான், முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கிறான், இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான். கற்றுக்குவான், போ, மன்னிச்சு அனுப்பு, வான் பண்ணி அனுப்பு, எச்சரித்து அனுப்பு. சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கணும்னா நான் ஒரு ஆள் தனியால தான் நிற்கணும். நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி, யார் பார் நான் தலைவர், என் கீழே தான் நீ அப்படின்னு நான் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறேன், துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். ஒவ்வொருத்த மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது, ஆதாரங்கள் இருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இப்பவே நான் நடவடிக்கை எடுக்க முடியும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போறேன், சேர்த்து அழைச்சிட்டு போறேன். ஒரு மீனவன் வலை விரிச்சு, பெரிய வலை விரிச்சு மீன் பிடிக்கிறான். அதில் உள்ள நண்டு, சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்து தான் வருது. ஆனால் அவன் வந்து அதை டார்கெட் பண்ணுறதில்ல, பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்ணுறான். பட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரான். அந்த வலையில் வந்து எல்லாம் வந்தால் எல்லாம் வந்து பயன்படுங்கிறது வேறு. அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது அங்கேயே. அவ்வளவையும் ஃபில்டர் பண்ணுறது மாதிரி வலை இருக்குது, சின்ன சின்ன மீன்கள் போகிறது, அதுலேயும் சிக்கிற, அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ அரசியல் வாழ்க்கையில் ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்ணுறாங்களா? தப்பு பண்ணுறாங்க. ஏன் தப்பு பண்ணுறாங்க? என்ன இன்டென்ஷனோட பண்ணுறாங்களா? இன்டென்ஷன் கிடையாது, யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது. அது அந்த மாதிரி செய்கிறவன் இருக்கிறான். அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது, கட்சியை பயன்படுத்துறது, அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது, அதன் மூலமாக தப்பு செய்யறதுக்குன்னு சில பேர் வரான். அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான். 1%, 1.5%, 2% தான் இருப்பான். செய்ய தெரியாமல் செஞ்சு ஈகோவில் சண்டை போட்டுக்கிறது, பேச தெரியாமல் பேசுறது, என்னை சீண்டிட்டியா, நான் பார் யார் அப்படின்னு காட்டுறது. இது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை. இப்போ இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது. இது நான் வந்து கோபி நயினாருக்காக பேசலை, அவர் அதை புரிஞ்சுக்குவார். அவர் வந்து முதிர்ச்சியானவர், அவர் முதிர்ச்சியானவர். உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிற போதுதான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள். அந்த முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது, உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது. இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா? இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா? அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை. அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு 20-25 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் தூரம் எழுதினேன், என் கழுத்து வலி வந்துச்சு, அதனால் அப்படி நிறுத்தினேன், அப்படியே நின்று போச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு 50 கட்டுரை என்னவோ தான் எழுதினேன். அந்த மாதிரி 500 கட்டுரைகள் எழுத முடியும் என்னால். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கியவை. எதுவுமே நான் புத்தகத்தை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதவில்லை. என்னுடைய எழுத்துக்களில் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்காது. பாரதி சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் மேடையிலும் பேசினதில்லை, எழுதுனதும் கிடையாது. நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். உடன் இருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்றால், இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஒரே நேரத்தில் வந்து 7-8 இடத்துல நிகழ்ச்சி போட்டுருவாங்க. காலையில் 10 மணிக்கு இவனும் கல்யாணம், காலையில் 10 மணிக்கு அவனும் கல்யாணம், காலையில் 10 மணிக்கு இன்னொருத்தன் வீட்டில் காதணி விழா,
ஒரே நேரத்தில் இது 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும், அது 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும், இன்னொருத்தன் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். இவன் எல்லாம் ஒரே நேரத்தில் 10 மணிக்கு வரணும்பா. நான் ஒருத்தனுக்கு தான் தேதி கொடுத்துருப்பேன். ஆனால் 35-40 நிகழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான். ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த வந்துருவார்னு. எப்படி மனுஷன் போக முடியும்? இன்னைக்கு அதான் பாருங்க, 6 மணிக்கு அங்கேயே நிகழ்ச்சி, 6 மணிக்கு இங்கேயே நிகழ்ச்சி. நான் எப்படி ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி தான் இன்னொன்று வர முடியும்? நாளைக்கு வெளிச்சம் கலைக்குழு சார்பிலையும் நிகழ்ச்சி இருக்குது, இன்னொரு மாநாடு இருக்கு. அது எல்லாமே 5 மணி 6 மணிக்கு. இங்கேயாவது சென்னைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். சில நேரங்களில் திருவனந்தபுரத்திலையும் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கன்னியாகுமரியிலும் கொடுத்துருப்பாங்க ஒரே நேரத்தில் தேதி. இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால், நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம். அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை. சரி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு வர்றது முன்னாடி எவ்வளவு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வர்றாரு, அது எவ்வளவு தூரம், அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் எத்தனை, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார், இரவு எங்கே தங்குகிறார், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலதாமத இடைவெளி இருந்தால் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அதை ஒருமுகப்படுத்தணும். இதை ஒருமுகப்படுத்துவது எப்படி முடியும்? ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும்? ஒரு அமைப்பாய் நாம் திரளுகிற போதுதான். அமைப்பாய் திரளவில்லை என்றால், எங்க வீட்டுக்கு வராரா அங்கிருந்து பக்கம்தான் இங்க வாங்க, இந்த ஊருக்கு போறாரா இங்கிருந்து பக்கம்தான் இன்னொரு 10 கிலோமீட்டர் வாங்க, அங்க போறா, அது மெயின் நிகழ்ச்சி போயிடும். எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது. ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம்? ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம்? இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா? குறைபாடுகள் இல்லையா? அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா? சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா? உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா? இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல். திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன், முரண்பட்டு இருக்கிறேன். பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தான். நான் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன். அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முரசொலியிலே. விமர்சிக்காமல் இல்லை, இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா? காங்கிரசின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது? அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா? காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா? இல்லை. தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது.
அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது. எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம், அதில் எது பிரைமரி, எது முதன்மை முரண்பாடு, அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள், நமக்கு இடையிலே முரண்பாடுகள். திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திரும்பி தரக்கூடாது. கோபி நயினார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு, அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை. அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று, வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று, வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று. எவனோ இன்னைக்கு எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காகலாம் வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காமல் இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்போ பேசிக்கிட்டே இருப்பேன், கீழே எவனாவது எழுதிட்டு இருப்பான், அவனை இவனை எழுதும். அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு. அது அவன் அந்த கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. திராவிட கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களைப் போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. எனது அருமை தோழர்களே, நான் சுருக்கமாக முடிக்கிறேன் என்று சொல்லி நெடுநேரம் எடுத்துக்கொண்டேன், பொறுத்தருள வேண்டும். இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தில் சாதனை படைத்த மகத்தான ஆளுமைகள். சிறந்த கவிதை நூல், அதற்காக கவிஞர் யவனிகா ஸ்ரீராம். இதை வந்து யாழநாதி ஒரு ஆளா முடிவு செய்யல, அல்லது வெண்ணிலவன் போன்ற பொறுப்பாளர்கள் உட்கார்ந்து முடிவு செய்யல. இதை முடிவு செய்வதற்கென்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேனல், ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவில் இடம்பெறுகிறவர்கள் தான் இந்த விருது பெறும் சான்றோரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏற்கனவே பல விருதுகளை பெற்ற ஆற்றலாளர்கள், வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு ஆளுமைகளிடம் விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்கள். ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியே நாம் பேசத் தொடங்கினால் மணிக்கணக்கிலே நீளும். தோழரா பெரிய ராமசாமி அவர்களோடு நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். விடுதலை சிறுத்தைகளை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகளை பற்றி எல்லாம் எனக்கு நினைவுபடுத்தினார். அதையே தொகுத்து ஒரு நூலாக போடலாம் என்கிற அளவுக்கு அவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார், நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணுகிற போது எனக்கு பல மடங்கு ஊக்கம் பெருகுகிறது. அறிவார்ந்த தளத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற இத்தகைய ஆளுமைகள் எல்லா வரம்புகளையும் கடந்து விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்ததன் விளைவுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைத்திருக்கிறது. இது சாதாரணமான ஒரு சாதனை அல்ல, மிக இலகுவாக கிடைத்துவிட்ட ஒன்று அல்ல. 25 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்திருக்கிற சவால்களும் தாங்கி இருக்கிற வழிகளும் விவரிக்க முடியாதவை. எத்தனை எத்தனை அவமதிப்புகள், எத்தனை எத்தனை அவமானங்கள், சொல்லி மாள முடியாத அளவுக்கான அவதூறுகள், உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் ஆறாத காயங்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு இந்த இடத்தை வந்து நாம் அடைந்திருக்கிறோம். அண்மையில் ஒரு மூத்த தலைவர் தமிழக அரசியலில் 80 வயதுக்கு மேலானவர் என்னை பார்த்து பாராட்டுகிற போது சொன்னார், தம்பி, உங்கள்கிட்ட எழுத்தாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, அந்த திறமையெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது, எனக்கு அதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி 25 ஆண்டு காலம் எல்லா அவதூறுகளையும் தாங்கி சகித்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களே, இது சாதாரணமானதல்ல. உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கிடைத்திருக்கிற விருது என்று சொன்னார். தனியே உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை.
உணர்ச்சியை நாம் கையாள வேண்டும், உணர்ச்சி நம்மை ஆளக்கூடாது. அதான் உணர்ச்சி வயப்பட்டு விட்டார் என்றால் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விட்டான், உணர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டான் என்று பொருள். உணர்ச்சியின் கைகளுக்குள் போய்விட்டான் என்று பொருள். ஒவ்வொருவருக்கும் உணர்ச்சி தேவை. ஆனால் எந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும், யாருக்கு எதிராக வெளிப்படுத்த வேண்டும், யாருக்கு ஆதரவாக வெளிப்படுத்த வேண்டும். அன்பை கூட மானாங்கனியா செலவு பண்ணக்கூடாது. மதுரை பாஷையில சொன்னான், அன்பை வெளிப்படுத்தும் போது கூட ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. அதற்கான காலம், பொருள், இடம் என்பது தேவைப்படுகிறது. நல்ல மருந்து ஒரு பாட்டில் நிறைய இருக்கு, 100 ml. அதை எப்படி நரம்புல கொண்டு போய் ஏத்துறது? நரம்பு வழியாக தான் போடணும். அந்த பாட்டில் நிறைய 100 ml இருக்கிறத ஒரு சிரிஞ்சுக்குள்ள கொண்டு வந்து 2 ml எடுக்கிறோம். ஒரு சின்ன அமைப்புக்குள்ள அது வந்துடுது. பெரிய அமைப்புக்குள்ள இருக்கிற மருந்து ஒரு சின்ன அமைப்புக்குள்ள சிரிஞ்சுக்குள்ள வந்துடுது. அந்த சிரிஞ்சுக்குள்ள இருக்கிற 2 ml நரம்புக்குள்ள போகணும்னா நீடில் வழியா தான் போகணும். இந்த நீடில் வழியா போகுது பாருங்க, ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு. ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்றை நோக்கி போகிற போது பாட்டில் இருக்கிற மாதிரி ஆவுன்னு கடவு கூடாது. அது பாட்டில் இருக்கிற மருந்து இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. லிபரலா சிரிஞ்சுக்குள்ள வர்ற மாதிரி வரணும். அப்ப ஒரு லிமிட்டடா தான் வர முடியும். சிரிஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த மருந்து நீடில் வழியா போகும்போது எவ்வளவு மயிரிழையில் போகிறது. அந்த மயிரிழையில் போனால்தான் நரம்புக்குள்ளே நுழைய முடியும். அதுதான் போக்கஸ். ஒரு குறிப்பான ஒரு இலக்கின் மீது ஒன்றை நிகழ்த்துகிற போது இப்படித்தான் ஒழுங்குபடுத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஒழுங்குதான் டிசிப்ளின் என்பதை விட ஆர்டர் என்பது இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஒழுங்குமுறை, அதுதான் அமைப்பு தேவை. பாட்டில் என்பது ஒரு அமைப்பு, சிரிஞ்சி என்பது ஒரு அமைப்பு, நீடில் என்பது ஒரு அமைப்பு. அது இருந்ததால் தான் அந்த மருந்தை நம் நரம்பு வழியே அனுப்ப முடிந்தது, நோயை குணப்படுத்த முடிந்தது. அதை போல பாட்டில் இருக்கிற ஆத்திரம், கோபம் சிரிஞ்சுக்குள்ளே வருகிற போது ஒரு கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் நீடில் வழியே போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அரசியலில் இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அது முடியும். அவற்றை கற்றுக்கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே சான்றோர்களாக, சான்றோர் என்றால் எடுத்துக்காட்டானவர்கள். சான்றுன்னா என்ன? எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். சான்றோர்னா எடுத்துக்காட்டானவர்கள். சிறுகதை எழுதுவதில் இவர் சான்று, சான்றோர். ஒரு ஆப்ஜெக்ட் அதை சான்றுன்னு சொல்றோம், எவிடன்ஸ் சொல்றோம். அது மனிதனா இருந்தா சான்றோர்னு சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப சிறுகதை எழுதுவது, திரைப்படம் இயக்குவது, கதை சொல்லுவது, நாவல் புதினம் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, விமர்சனங்களை முன்வைப்பது, கருத்தியல் சார்பிலே விவாதிப்பது, இதுல தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த அறிவார்ந்த தளத்திலே இருக்கிற இப்படிப்பட்ட ஆளுமைகளின் துணையோடு தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்கிற புரிதலோடு இன்றைக்கு விடைபெறுவோம். அனைவருக்கும், விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒருங்கிணைப்பை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற யாழன் ஆதி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.